மச்சான் உன்கிட்ட கார் இல்ல பைக் தான் இருக்கு, அதில் தான் விட்டு போயிருப்பாளோ? மச்சான் உனக்கு கொஞ்சம் ஹெவியா சொட்ட தெரியுதா, ஒருவேளை அவள் அதனால தான் விட்டு போயிருப்பாளோ? மச்சான் ஒருவேளை அதனால தான் விட்டு போயிருப்பாளோ? மச்சான் ஒருவேளை உனக்கு நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு இருந்துச்சு இல்ல, அதனால வேணாம்னு சொல்லிருப்பாளோ? இருக்கலாம். மச்சான் உன் வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால விட்டு போயிருப்பாளோ? சின்ன வீடா? சரி. இதில் பாய்சன் ஒன்றும் கலக்கலாம்ல? நான் ஏன்டா பாய்சன்? இல்லை, லவ் ஃபெயிலியர்னு கேள்விப்பட்டேன், அதான் டீயில் பாய்சன் கலந்து குடிக்கிறோன்னு நினச்சேன். போடா. இல்லையா? ஓகே. லவ் ஃபெயிலியர் தான்டா, அதுக்குன்னு மகாடி மலை கீழே வச்சு சாவாதடா. இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா. ஃபோன் பேசிட்டு இருக்கேன்டா. பேசிட்டு இருந்தியா? சாரிடா, நீ கண்டினியூ பண்ண. ஷிட். காதெல்லாம் தோழி இருக்கதாண்டா செய்யும், அதுக்குன்னு ஃபேன்ல தூக்கு போட்டு சாப்பிடு. டேய் நான் தொடச்சிட்டு இருக்கேன்டா, சூத்து மட்டும் போடா. அப்படியா? சரி சாரிடா, நீ கண்டினியூ பண்ண. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரண்டா, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு சுருவ விட்டுறாதடா. நான் நல்லா ஆய் வரலடா, பேதி மாத்திரை போறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி ஓட்ட போறேன். யார கேட்டு நீ என் வண்டியில கை வச்ச? முதல்ல இறங்கு, நானே ஓட்டுற வண்டியை. ஏன் வா, இப்பதான் உனக்கு பேக்கப் ஆச்சு, நீ பாட்டு எடுத்துட்டு போய் லாரியில போய் வண்டியை ஓட்டனா? உட்கார்றா. ஓட்டு வேலை ஒழுங்கா உட்கார்றா. உட்கார்றேன். டேய், அவ உன்னை விட அழகுல கம்மிடா, அத தெரிஞ்சுதான் அவளே உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். டேய், ஒரு வாரம் பேசாம இருந்தா மிஸ் பண்றேன்னு அவளே வந்து பேச போறா, இதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? ஜாலியா இரு. டேய், இன்னுமாடா ஃபீல் பண்ற? உனக்கு என்னடா, உனக்கு 1000 பொண்ணுங்க மடிவாங்கடா அப்படின்ற? ஆமா. அவன் ஏன் விட்டு போனா தெரியுமா? தெரியும், ஏன்னா உன்கிட்ட பணம் இல்ல. இங்க பணம் தான் எல்லாமே. பேசாம நீ என் கூட சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண. என்ன அப்படி பாக்குற? 5000 கட்டி சேரு, அப்புறம் பாரு ஒளிமயமான எதிர்காலத்தை. ஏய், இந்த போட்டோ பாரு, இப்பதான் எடுத்தேன், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? நீ மாடர்ன் இல்லடா, நீ உன்னை குரூப் பண்ணிக்கோ, அப்புறம் அவளே வந்து மேக்னெட் மாதிரி உன்கிட்ட ஒட்டிப்பா. புடி. மச்சான் உன் நோட்டு போயிடுவான்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. என்கிட்டே 2 வாட்டி நீ எங்க இருக்க என்ன பண்றன்னு கேட்டிருக்கா. அப்படியாடா? டேய், அவ உன்ன லவ் பண்ணும்போதே ஒரு வயசான ஆள் கூட சுத்திட்டு இருந்தாடா. டேய், அது அவங்க அப்பாடா. பரவாயில்ல, அவனும் ஆம்பளை தானே. புடி. மச்சான், அவன் கால் விரல பாத்திருக்கியா? கட்ட விரலோட பெருசு. அவெல்லாம் உனக்கு அடங்க மாட்டாடா. அதையா நீ பார்த்த? ஆனா சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா. டேய், அவ தம்பி கிட்ட பேசணும்டா. யாரோ அவன் மாமா பையனா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அந்த மாமா பையனே நான் தான்டா. நேரத்துக்கு என் ஆளோட எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? விட்ரா, அவளை பத்தி இல்லாத போலாம் ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுரும். இனிமேல் அவ எவ்வளவு மேல பண்ணக்கூடாது. இத்தனை நாள் வரைக்கும் நீ அதனடா பண்ணிட்டு இருந்த.